என்ன இது? அழற சத்தம் கேட்கணும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சார்? போலாமா சார்? என்ன மிஸ்டர் ராகுல், உள்ள யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு? ஆமா சார், என் ஒய்ஃபும் அவ க்ளோஸ் ஃப்ரெண்டும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஃப்ரெண்டா? ஆமா சார். யார் அவரு? யாரோ ஜாக்கியா. ஜாக்கியா? ஆமா சார். ஏன் சார்? என்னோட ரொம்ப நாள் நண்பர் ஜாக்கின்னு ஒருத்தர். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரை நான் பார்க்கலாமா? ஓ தாராளமா சார். யூ ஆர் வெல்கம். ப்ளீஸ் கம் சார், ப்ளீஸ் கம். கொலை பண்ணிட்டு வாடானா கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? வாங்க சார். ஹலோ சார். ஓ சார், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல தெரியாது. அப்போ நீங்க சொன்ன ஃப்ரெண்ட் ஜாக்கி இவர் இல்லையா? இவர் வேற, அவரு வேற. ஓ என்ன கல்பனா, இவ்ளோ நடக்கிறப்போ ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற? ஜாக்கி சொல்ற ஒண்ணும் அப்படி இருக்கு. சார், அப்படி என்னதான் சொன்னீங்க? இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன்னு சொன்னேன் சார். நானே கேட்கலாம்னு நினைச்சேன். நானே வெளியே இருந்து பூட்டை திறந்துகிட்டு உள்ள வந்தேன். நீங்க எப்படி வந்தீங்க? நான் சாமிக்கு மாலை போட்டிருக்கிறதுனால ஒரு 20 days நான்வெஜ் சாப்பிடல சார். ஓகே. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்தேன். ஆபீஸ்ல இருந்தா? ஆமா சார். நீங்க? ஆமா சார். ஏன் சார்? ஒண்ணு இல்ல, மேல 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 சொல்லுங்க. வழியில ஒரு கடையில நான்வெஜ் ஐட்டம் நல்லா இருக்கும்னு 5 ஐட்டம் வாங்கினேன் சார். ஹோ. அதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு புடிச்சுக்கிட்டு வேக வேகமா நடந்து வந்தேன் சார். ஒரு கட்டிங் திரும்பினா ஷாக்கு, அப்படியே நின்னுட்டேன் சார். ஏன், என்னாச்சு? அதுதான் காமெடியே. என்ன காமெடி? 2 நாய்ங்க சார். அப்படியே ஆல் ஹைட்டுக்கு நிக்குது. ஏதோ பெரிய வீட்ல காவலுக்கு வச்சிருக்கிற நாய் போல இருக்கு. அவுத்துக்கிட்டு வந்து நிக்குது. என்னையும் முறைச்சு பாக்குது. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே ஓட ஆரம்பிச்சேன் சார். அது என்ன துரத்த நான் ஓட முடியல சார். மூச்சு வாங்குது. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஓடி வந்து நின்னா டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. என் கையில இருக்கிற ஐட்டத்தினாலதான் நம்மள துரத்துதுன்னு புரிஞ்சுட்டு டக்குனு கீழே வச்சுட்டு மொட்டை மாடி ஏறி மேல வந்துட்டேன். மேல வந்து எட்டி பார்த்தா அது 2ம் அந்த ஐட்டத்தை மோந்து கூட பாக்கல சார். பின்ன பக்கத்து விட்டு நாயோட லவ்ஸ் பண்ணிக்கிட்டு நிக்குது சார். அப்போ அது உங்க கையில இருந்த நான்வெஜ் பாக்கெட்டுக்காகவும் உங்களையும் துரத்தல? இல்ல சார், அதுங்க லவ் பண்றதுக்கு பக்கத்து விட்டு நாய பாக்குறதுக்கு ரன்னிங்ல வந்திருக்கு சார். அப்பதான் நான் மேல துணி எடுக்க போனேன். இவரை பார்த்ததும் விசாரிச்சுட்டு கீழே கூட்டிட்டு வந்துட்டேன். இது ஏதோ பொய்ன்னு புரியுது, யார் சொல்றது பொய்ன்னு புரியலையே. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். அப்ப நம்ம கிளம்பலாமா சார்? கிளம்பலாம். காஃபி குடிச்சிட்டு போலாமே. அப்புறம் ராகுல், கிச்சனுக்கு போய் எனக்கு கொஞ்சம் சுகரை கம்மியா போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே. ஏய், என்னையா டிராமா அது? சார், அப்புறம் சொல்றேன் சார். அவளை கொல்ல போறியா இல்லையா? இல்ல சார். பின்ன வச்சுக்க போறேன் சார். அந்த பொண்ணு நல்லா இருக்கா, அத கரெக்ட் பண்ண போறேன். சார், என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? அந்த பையன் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கான். வேன் நம்பர் சொன்னானா? வேன் நம்பரை மட்டும் இல்ல சார், உங்க ஆளோட பேரையும் பக்காவா சொல்றான். என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர், நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுக்கலாம்னு நானும் என் பொண்ணு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ ஓகே சார். இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சாயங்காலம் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அப்படியே வீட்டுக்கு வரேன் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். என்னையா எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். என்னையா இது? என்ன இது? கம்ப்ளைண்ட். எதுக்கு சார் இப்படி? என்னையா இது? கம்ப்ளைண்டா இது? நீ கிளம்பு. நாளைக்கு வந்து வேற எழுதி கொடு. சார், இப்போ இன்னொன்னு எழுதி கொடுக்குறேன் சார். அதெல்லாம் நீ ஒண்ணு எழுத வேண்டாம். இப்ப நீ கிளம்பு.
கிளம்பியா? ஆ. கம்ப்ளைண்ட் குடுக்கறானா? கம்ப்ளைண்ட். நான் சுந்தராபுரம் ஹை ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். இந்தாங்க தம்பி காஃபி பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. கார்த்திக் சார் தயங்காம எடுத்துக்கோங்க. ம். எங்க அம்மாவோட பார்வையில இன்னைக்கு நீங்க சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. சும்மா இருடி தம்பி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல என் பொண்ணை காப்பாத்தலன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுமா. அவங்க மட்டும் மயக்க மருந்து போடாம இருந்திருந்தா இவங்களே விஜயசாந்தி மாதிரி பறந்து பறந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஹம், என்ன சான்சி நான் சொல்றது? இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உசுப்பேத்தி தான் இப்ப என் மேல 14 கேசஸ் இருக்கு. எல்லாம் சில்லி கேசஸ் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு சின்ன டிராபேக் தானே. 14 கேஸா? ஹம், என்னங்க ரவுடி பசங்க அசால்ட் கணக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? பாருங்க தம்பி எப்படி சிரிக்கிறா பாத்தீங்களா? ம். இதுக்கு தான் தம்பி நானும் பயப்படுறேன். பொம்பளை பிள்ளை இன்னொரு இடத்துல வாழ போறமேன்னு கொஞ்சமான பயம் இருக்கா பாத்தீங்களா? நீயாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லுப்பா. இப்படித்தான் எங்க என்ன தப்பு நடந்தாலும் உடனே அதை தட்டி கேக்குறதுக்கு முதல்ல அளப்போ இவ தான் நிக்கிறா. அட நம்ம கேரக்டர். என்ன உங்க கேரக்டரா? ஆமாங்க, எனக்கும் எங்க தப்பு நடந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு கூட காலையில பாருங்க, பஸ்ல ஒருத்தன் பெரியவர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். ஓ, அப்புறம் பிளேட் எடுத்து ஒரு போடு போட்டான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ். இல்லைனா இந்நேரம் இந்த இடத்துல ஒரு வீர தழும்பே இருந்திருக்கும். oh my God. என்ன தம்பி நீங்க அவளுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவ செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க 2 பேர் பண்றது சரிதானம்மா? என்னமோப்பா, இந்த காலத்து பசங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. ஜாக்கிரதையா இருந்தா சரிதான் தம்பி. இருந்து மத்தியானம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ வேணாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, நீ சாப்பாடு ரெடி பண்ணுமா. இன்னைக்கு கார்த்திக் சார் நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டு தான் சரி, போவாரு. நான் போய் ரெடி பண்றேன். சும்மா இருங்க. சரியான நேரத்துக்கு குக்கரும் விசில் அடிச்சிச்சு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். வரேன். சரிம்மா. கார்த்திக், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா ஸ்டேஷன்ல? கொடுத்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர நச்சு. நாளைக்கு வேற கம்ப்ளைண்டோட வர சொல்லிருக்கான். ஐயோ, அவ ஒரு மாதிரி டார்ச்சரான ஆளாச்சே. இந்த பக்கம் நல்லவனானும் தெரியாது, அந்த பக்கம் கெட்டவனானும் தெரியாது. அதனாலதான் கார்த்திக் நான் அந்த ஸ்டேஷன் பக்கமே போறதில்ல. எப்ப போனாலும் ஒரு மாதிரி நக்கலாவே பேசுவான். அந்த இன்ஸ்பெக்டர் மோஸ்ட்லி உங்க கிட்னாப் பண்ணவங்க கிட்ட காசு வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் உங்க கம்ப்ளைண்ட் அவன் வாங்கல. அவன் கம்ப்ளைண்ட் வாங்குற வரைக்கும் நீங்களும் விட மாட்டீங்க, நானும் விட மாட்டேன். ஏன்னா என்ன கிட்னாப் பண்ண சொல்ல ஆளுங்களோட அவன் லிங்க்ல இருப்பான்னு எனக்கு தெரியும். அப்படின்னா உங்களை கிட்னாப் பண்ணவங்கள உங்களுக்கு தெரியுமா? ம், தெரியும் கார்த்திக். யாரு? எல்பி பிரின்ஸ் ஓனர் பூபதி ராஜாவும் அவரோட பொண்ணு தமிழரசியும். ஓ அவரா? அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே. அவர் தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறதா? ஆமா, அப்ப ஸ்டேஷன்ல அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துற வேண்டியதானே? பெரிய மனுஷன், ஆழம் பார்த்துதான் ஆளை பிடிக்கணும். இல்லன்னா நம்ம மேலேயே மான நஷ்ட வழக்கு போட்டுருவான். அவனுக்காவது மான மரியாதை இருக்கிறதாவது. அவனை தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். இப்ப பாருங்க. ஹலோ, யாரு? என்ன சார், எப்படி இருக்கீங்க? யாருன்னு சொல்லுங்க. கார்த்திக் பேசுறேன். கார்த்திகா? எந்த கார்த்திக்? பொம்பளைங்க போட்டோ பார்த்து ரேட்டை பிக்ஸ் பண்ற பிசினஸ் மேன் பூபதி ராஜா. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ఈ విషయం నమ్మక
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.